ரொம்ப முக்கியமான என்ன அப்படின்னா, டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறது. ஈவன் ஒரு 13-14 வயசுலேருந்து கூட இதை ஸ்டார்ட் பண்ணலாம். தினமும் ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணுறது, இல்லைன்னா கொஞ்சம் டோனர் யூஸ் பண்ணுறது, கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர், வெயிலில் போனால் சன்ஸ்க்ரீன், இதெல்லாமே தினமும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்கின் கேர் ரொட்டீன். அதை மட்டும் விடாமல் ஃபாலோ பண்ணுறது நல்லது. சில பேர் ஒன்று போட்டு மேலே ஒரு க்ரீம், அதுக்கு மேலே ஒரு சீரம் அப்படின்னு சொல்லி நிறைய திங்ஸை போட்டு லேயர் ஆன் லேயர் போட்டுகிட்டே இருப்பாங்க. ரேசரை ஃபேஸில் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இப்போ ஃபேஸில் ரேசர் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி செய்யும்பொழுது கண்டிப்பாக சின்ன சின்ன நிக்ஸ் ஏற்படும். பிம்பிள்ஸை கை நகங்களால் பிக்காமல் இருக்கணும், ரொம்ப அவசியம். சின்ன குழந்தைங்களுக்கு ஹெவியான ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண வேண்டாம். அம்மாக்களே இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய ஹெவியாக லிப்ஸ்டிக் போட்டு விடுறாங்க. அதே மாதிரி ஃபேஸில் சோப் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்கின்னுக்கு வேணுன்ற சிகிச்சைகளையும் எடுத்துக்கலாம், அதுக்கான ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸையும் யூஸ் பண்ணலாம். அப்படி செய்யும்பொழுது தான் பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யங் கேர்ள்ஸ் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது பியூட்டி ரிலேட்டடாக அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய யங் கேர்ள்ஸ் என்ன செஞ்சுக்கணுன்னு தெரியாமல் சிலதெல்லாம் ரொம்ப ஹார்ஷான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சிடுறாங்க. அதனால் என்ன டூஸ் டோன்ட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான என்ன அப்படின்னா, டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறது. ஈவன் ஒரு 13-14 வயசுலேருந்து கூட இதை ஸ்டார்ட் பண்ணலாம். தினமும் ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணுறது, இல்லைன்னா கொஞ்சம் டோனர் யூஸ் பண்ணுறது, கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர், வெயிலில் போனால் சன்ஸ்க்ரீன், இதெல்லாமே தினமும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்கின் கேர் ரொட்டீன். அதை மட்டும் விடாமல் ஃபாலோ பண்ணுறது நல்லது. அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது. இன்றைக்கி ஒரு நாள் செஞ்சுட்டு அடுத்த மாதம் இன்னொரு முறை செஞ்சால் ஒரு யூஸும் இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி செய்கிறவங்க எல்லாமே கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நிறைய திங்ஸை வச்சு லோட் பண்ண வேண்டாம். சில பேர் ஒன்று போட்டு மேலே ஒரு க்ரீம், அதுக்கு மேலே ஒரு சீரம் அப்படின்னு சொல்லி நிறைய திங்ஸை போட்டு லேயர் ஆன் லேயர் போட்டுகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி செய்யும்பொழுதும் கண்டிப்பாக ஸ்கின் பிரேக் அவுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ சின்ன வயசுலேயே கூட ஸ்கின்னுக்கு அது ஓவர்லோட் ஆகிடும். அதனால் ஓவராக லோட் பண்ண வேண்டாம் நம்ம ஸ்கின்னை. அடுத்தது ரேசரை ஃபேஸில் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இப்போ ஃபேஸில் ரேசர் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி செய்யும்பொழுது கண்டிப்பாக சின்ன சின்ன நிக்ஸ் ஏற்படும். சின்னதாக கட்டாயி பிளட் வரும். ஸோ அது ஒரு சின்ன ஸ்காரை லீவ் பண்ணும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு டைம் செய்யும்பொழுது திருப்பி இன்னொரு இடத்துல ஸ்கார் வரும். ஸோ ஓவரால் முடியை எடுத்திருப்போம், ஆனால் ஸ்கின்ல நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதை எடுக்காமல் வெறும் ப்ளீச்லேயே அதை சரி பண்ண முடியுமா, இல்லைனா அதை நம்ம ரேசர் யூஸ் பண்ணாமல் வேறு மெத்தட்ஸில் யூஸ் பண்ணலாமா, எடுக்கலாமான்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியம். அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பிம்பிள்ஸை கை நகங்களால் பிக்காமல் இருக்கணும், ரொம்ப அவசியம். நிறைய பேர் செய்கிற பெரிய தவறு அதான். என்னமோ ஒரு மைண்ட் செட்டில் ஒரு பிம்பிளாக அப்படி பிச்சுட்டா வந்துடும் அப்படின்னு நினச்சி எடுக்கிறாங்க. ஆனால் 1 வருஷம் ஆகும் அதோடைய ஸ்கார் எல்லாம் போகிறதுக்கு. ஒரு சில வினாடிகளில் ஏற்படுற அந்த தழும்பு ரொம்ப நாள் இருக்கும், ரொம்ப மாதங்கள் இருக்கும். அதனால் கை நகங்களை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ஃபைல் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். அது மாதிரி உங்களுடைய பருக்களை பிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி ஹேர் வாஷ் நான் பார்க்குறேன். நிறைய பேர் ஒரு டைம் ஹேர் வாஷ்க்கு வந்தாங்கன்னா அடுத்து 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுறாங்க. அதுவும் கலரிங் பண்ணுறவங்கெல்லாம். அது சின்னவங்களும் யங் கேர்ள்ஸும் சம்டைம்ஸ் அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணுறதில்ல. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது ஹேர் வாஷ் பண்ணுறது. அது தலை அப்படியே டேண்ட்ரஃபோடு இருக்கும்போது தான் அது ஃபேஸ்லெல்லாம் பிம்பிள்ஸாக ஸ்ப்ரெட் ஆகுது, ஒயிட் பேச்சஸ் கூட வரும். அதனால் வாரத்தில் 2 நாளோ இல்லை 3 நாளோ கண்டிப்பாக ஹேரை வாஷ் பண்ணுறது ரொம்ப அவசியம். நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறது அவசியம். உங்களுடைய ஸ்கின் டைப் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுடைய ஸ்கின் ஆயிலியாக இருக்கும், ஆனால் நீங்கள் ட்ரை ஸ்கின்கான ப்ராடக்ட்டு போட்டுட்ருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அம்மா, சிஸ்டர் யாராவது போடுற ப்ராடக்ட்டை நீங்களும் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சரியான ரிசல்ட் கிடைக்காது.
இன்ஃபேக்ட் ரொம்ப அட்வர்ஸ் ரிசல்ட் கூட ஏற்படும். அதனால் உங்களுடைய ஸ்கின் டைப் என்ன, ட்ரையா, நார்மலாக, ஆயிலியாக, காம்பினேஷனாக, சென்சிட்டிவா அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராடக்ட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போல்லாம் எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் வெளியில் எழுதியிருக்கோம், மேலே போட்டிருப்பாங்க ஃபார் ட்ரை ஸ்கின், ஃபார் ஆயிலி ஸ்கின் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ உங்கள் ஸ்கின் டைப்பை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது. சின்ன குழந்தைங்களுக்கு ஹெவியான ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண வேண்டாம். அம்மாக்களே இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய ஹெவியாக லிப்ஸ்டிக் போட்டு விடுறாங்க, இல்லைன்னா அவங்களுடைய ஹேருக்கு கலர் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் முடி வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கிற இந்த டைமில் ஸ்ட்ராங்கான கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இதை செஃபோரா கிட்ஸ்ன்னு இப்போ சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சில்ட்ரன் பெரியவங்களை பார்த்து சீக்கிரமே எனக்கும் இதெல்லாம் செஞ்சு விடு அப்படின்னு கேட்குறதுனால பேரண்ட்ஸ் அந்த ப்ரெஷரில் அவங்க they just given to that. அதனால் அது ரொம்ப தவறு. அது கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டாம். ஏன்னா அவங்களுடைய ஹேர் அண்ட் ஸ்கின் இப்போ க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்குது. இந்த டைமில் கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கு ஹேர் கட்லாம் என்ன வேணால் செய்யலாம். ஏன்னா அது ஒன்றும் இல்லை, அது கட் பண்ணால் அந்த முடி போயிடும், நியூ ஹேர் வளரும். ஆனால் கலரிங் அப்படின்றது கொஞ்சம் அதில் சில டைம் அமோனியா இருக்கலாம், இல்லைன்னா பிபிடி இருக்கலாம். இதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு ஒத்துக்காமல் கூட போகலாம். அதனால் கலரிங் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பாடி ப்ராடக்ட்ஸ் எடுத்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரேஷஸ் வந்துடும். அந்த பாடிக்கு யூஸ் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் முகத்துக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் ரொம்ப மைல்டாக இருக்கும். அதே மாதிரி ஜென்ஸுக்குன்னு தனியாக ப்ராடக்ட்ஸ் இருக்கும், லேடிஸ்க்குன்னு தனி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. சிலதெல்லாம் யூனிசெக்ஸாக இருக்கும். ஸோ ஜென்ஸ் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எடுத்து லேடிஸ் யூஸ் பண்ணும்போது அதுவும் அவங்களுடைய ஸ்கின்னை ஸ்கேல்டு பண்ணும். அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் அதனால் வரலாம். வாயை சுற்றிலாம் எரிஞ்சிரும் சில பேருக்கு. ஸோ அதனால் யாருக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துடுங்க. அதே மாதிரி ஃபேஸில் சோப் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணலாம். சோப் பழகி இருக்கும் சில பேருக்கு, அவங்களுக்கு வேணால் ஓகே. பட் யங் கேர்ள்ஸ்க்கெல்லாம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது அந்த நான் காமெடோஜெனிக்னு சொல்லுவாங்க. அது போர்ஸை பிளாக் பண்ணாமல் இருக்கும். அதனால் அங்கே பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பீப்புள் ஹூ ஹாவ் ஆயிலி ஸ்கின் நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரொம்ப ட்ரையாக இருக்கிறவங்களுக்கும் ட்ரை ஸ்கின்கான ஃபேஸ் வாஷ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஸ்கின் டைப்பை பார்த்து ஃபேஸ் வாஷை சூஸ் பண்ணுங்கள். ஆனால் சோப் தான் எனக்கு வேணும், அதுதான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணியிருக்கேன்னா ரொம்ப மைல்டாக இருக்கிற சோப், நல்ல பிஹெச் பேலன்ஸ்டு சோப் அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் ஈவன் ஃபார்மசியில் கூட கிடைக்கும். நீங்கள் பிஹெச் பேலன்ஸ் உள்ள சோப், பிஹெச் பேலன்ஸ் உள்ள ஷாம்பூஸ் அந்த மாதிரி கேட்டு வாங்கினீங்கன்னா உங்களுடைய ஸ்கால்ப், உங்களுடைய ஸ்கின்னோட பிஹெச் கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டே வரும். சில பேர் ப்ராடக்டில் பேரே இல்லாத ப்ராடக்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட்டனிங் க்ரீம் அப்படின்னு யாரோ யூஸ் பண்ணி நல்லா வெளுப்பாக இருப்பாங்க. அதை பார்த்து எனக்கும் அதே வாங்கி கொடு, இல்லைன்னா எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேர் இல்லாத ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணும்பொழுது நம்ம யாரையும் கேட்க முடியாது. இது என்ன, அது உள்ள என்ன இருக்குது என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எழுதி எக்ஸ்பைரி டேட் உள்ள ப்ராடக்ட்ஸை, பேர் உள்ள ப்ராடக்ட்ஸை பார்த்து வாங்குங்க. சம்டைம்ஸ் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுப்போம், ஆனால் வீட்டில் போய் ஹோம் கேர் எதுவுமே செய்ய மாட்டோம். ஸோ அது ஒரு பெரிய லேப்ஸ். அதே மாதிரி இன்னும் சில பேர் ஒன்லி ஹோம் கேரை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, எந்த விதமான சிகிச்சைகளோ இல்லைன்னா ஹெல்ப்போ எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இது ரெண்டுமே தப்பு தான். நம்ம ரெண்டுமே நம்ம ஸ்கின்னுக்கு வேணுன்ற சிகிச்சைகளையும் எடுத்துக்கலாம், அதுக்கான ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸையும் யூஸ் பண்ணலாம். அப்படி செய்யும்பொழுது தான் பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி இன்னும் சில பேர் அவங்களுடைய ப்ராடக்டே யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் உங்களுடைய ஸ்கின்னுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ நிறைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்குடைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, வெயிலில் போயிட்டு வந்த உடனே வீட்டில் என்டர் பண்ணோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணலாமா, சில்லுன்னு தண்ணி போட்டு ஃபேஸில் வாஷ் பண்ணலாமா, ஏதாவது ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணலாம், ஏன்னா ஸ்வெட்டிங்காக இருக்கும். அந்த ஸ்வெட் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இல்லைனா உடனே வாஷ் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்னால ஸ்கின்னில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ரேஷஸ் மாதிரி வரலாம். அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹேர் கலரிங் பண்ணியிருக்கிறவங்க எப்போ ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க.
அது வந்து நீங்கள் அன்றைக்கே ஹேர் வாஷ் பண்ணிடணும். அன்றைக்கே நம்ம வெயிட்டிங் டைம் என்னன்னு பார்த்து அதை ஹேர் வாஷ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமோ இல்லை 3 டேஸ்க்கு அப்புறமோ கூட ஹேர் வாஷ் பண்ணலாம். ஸோ உடனே வீட்டில் போய் திரும்ப வாஷ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் போட்டு ஹேரை செட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கிற வரையில் அந்த ஹேர் அந்த செட்டில் அழகாக இருக்கும். வாஷ் பண்ண உடனே செட்டிங் போயிடும். செட்டிங் போயிட போகிறதேன்னு சொல்லிவிட்டு நிறைய நாள் வாஷ் பண்ணாமே இருக்க வேண்டாம். நீங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுடைய ஹேரை வாஷ் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஹேரெல்லாம் செட் பண்ணால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய ஸ்கேல்ப்பு கிட்ட போய் செய்யும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்கிறது நல்லது. இப்போ ஹேர் கலரிங்லாம் செய்கிறோம், ஸ்கேல்ப் கிட்ட இருந்தால் செய்கிறோம். ஆனால் அதில் வந்து எந்த விதமான ஹார்ஷ் கெமிக்கல்ஸும் இல்லை அப்படின்றதுனால ஓகே. பட் இதுவே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அமோனியா, பிபிடி உள்ள ப்ராடக்ட்ஸாக இருந்தால், இல்லை ப்ளீச் உள்ள சில ப்ராடக்ட்ஸாக இருந்தால் இந்த ரூட் கிட்ட செய்யும்போது கேர்ஃபுல்லாக செய்யணும். ஏன்னா பாடி ஹீட்டில் ஓவராக டெவலப் ஆகும், கலர் டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹேர் ஃபாலும் இருக்கும், ஏன்னா ஓவராக ப்ளீச் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து செய்ய வேண்டியது. எதுவாக இருந்தாலும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு எழுதுங்க. இதே மாதிரி சில பேர் ஐப்ரோஸ் எடுக்கிறதுக்கு பார்லருக்கு போகாமல் அவங்களே வீட்டில் பிளேடால் அதை எடுக்கிறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். கண் அப்படின்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டிய இடம். ஸோ ஐப்ரோஸ் கிட்ட இந்த இடத்துலலாம் வந்து ஒரு பிளேடால் ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து கவனமாக, ஏன்னா யாரும் இருக்க மாட்டாங்க, ஒரு மிரரில் பாதி கண்ணை மூடிட்டு எடுக்கிறது. ஸோ கண்ணில் எதுவும் பற்றக்கூடாது, இல்லைன்னா அந்த நரம்புகளில் எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் செஞ்சு விட்டால் பரவாயில்ல, ஆனால் நீங்களே செய்யும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி டவுட்ஸ் உங்களுக்கும் நிறையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் எங்களுக்கு ஸ்நேகிதி சேனலில் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.